கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியுங்க. நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்கள் அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளோதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்று சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். இப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகொலை அது போல் வந்து இந்த வழக்கறிஞர் வெட்டினது அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா? சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா? அவங்களும் குற்றவாளி தானே. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பார். ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே. அப்படி தான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு. ஒரு சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்படணும். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் பார்க்குறோம். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கொலை பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மாதிரி செயல்கள் தொடர்ச்சி நடந்தது. இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு.